வெல்கம் டு சாய்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீஞ்சு போனது அல்லது அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் உள்ள கரையை நீக்கி எப்படி பளபளன்னு புதுசு மாதிரி ஆக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா அடி பிடிச்சிருச்சு. பால்லாம் கூட நம்ம வச்சோன்னா கொஞ்சம் மறந்துட்டோம்னா அப்படியே தீஞ்சிரும். இதை நம்ம எப்படி நீக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஆப்ப சோடா பார்த்திங்கன்னா நமக்கு விலை ரொம்ப கம்மி தான், பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா 3 ரூபாக்குள்ளே தான் வருது இந்த 50 கிராம் பேக்கெட்டு. ஸோ கண்டிப்பாக ஆப்ப சோடா நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான். எல்லா க்ளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா வினிகர் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றுறேன். ஆப்ப சோடா ப்ளஸ் வினிகர் ஊற்றிருக்கோம். இதுலேயே பார்த்திங்கன்னா 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நுரைச்சி வரும். இது எல்லாம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கரையை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த எலுமிச்சப்பழத்தை திருப்பி விட்டுட்டு அதிலேயே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை விளக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ விளக்குறேன் பாருங்கள். நமக்கு கொஞ்சம் ஊறி ஈஸியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சட்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படியே விளம்பரத்தில் காமிக்கிற மாதிரி தொட்ட உடனேலாம் வந்துடாது. ஸோ நம்ம கொஞ்சம் கை அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பரால் விளக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வராமல் இருக்கிறத ஸ்டீல் ஸ்க்ரப்பு போட்டு நம்ம விளக்கி எடுக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பு போட்டு விளக்கி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பாத்திரத்தோட அடி ரொம்ப தேஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்க்ரப்லையும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்லையும் போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி நல்லா போது பாருங்கள். இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே க்ளீன் ஆகிடுச்சு. அந்த பத்து எதுவுமே இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக தீஞ்சு போனதெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சேவ் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதை விட பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் உள்ள அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் காமிக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.